நல்லா ஷேவ் பண்ணப்பா. ஒரு முடி இருக்க கூடாது. முகத்துல கைய வச்சா வெண்ண மாதிரி இருக்கணும். உங்க முகத்தை வெண்ண மாதிரி வச்சுக்கிறதுல இப்ப என்ன அரிசி விலையும் கோதுமை விலையும் குறைஞ்சிட போகுதா? வெண்ண மாதிரி இருந்தா வெயில போனா உருகிறாது. ஆளுக்கால் பேச வேண்டாம்ப்பா, காரியத்தை முடிங்க. கையில கத்தியோட இருக்கும்போது காரியத்தை முடிங்கன்னு சொல்லாதீங்க சாமி. ஒரு சமயம் போல் இருக்காது. ஆமா ஆமா, அண்ணன் மறந்து போய் இப்படி இழுக்கிறதுக்கு பதிலா இப்படி இழுத்துற போறாரு. அறவேக்காடு, வேலையை பாரு. சவர கடைக்கு வந்தா சந்தோஷமா இருக்கு சாமி, கோவிச்சுக்காதீங்க. இது ஆயுதங்கள் புழங்குற இடம். சரியப்பா. ஏப்பா, சோப்ப போட்டுட்டு ஒரு பக்கம் சரட்டுன்னு வலிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போறான். என்னங்க, அண்ணனுக்கு சங்கீதம்னா உசுரு. பக்கத்து டீ கடையில பாகவதர் பாட்டு பாடுதா, அதை கேட்டுட்டு இப்ப வந்துருவாரு. ஏன்பா, அவன் எப்ப கேக்குறது, எப்ப வர்றது, எப்ப எடுக்கிறது? ஏன் தம்பி, உனக்கு எடுக்க தெரியுமா? எடுப்பங்க. ஆனா ஒண்ணு, கழுத்துக்கிட்ட மட்டும் கத்தி வரும்போது கொஞ்சம் கை நடுக்கும். பரவாயில்லன்னா எடுத்துறேன். என்ன தலையே வா, அவனே வரட்டும், நான் அவன்கிட்ட எடுத்துக்கிறேன். எனக்கு ஒன்னும் அவசரம் இல்ல, வேலையை பாருப்பா. வாயா கனக சபை, உன் பிள்ளைய பாத்தியா? பாதி எடுத்தான், பாட்டு காக்க போயிட்டான். அது என் தலையெழுத்து சாமி. இப்படித்தான் அந்த தரதல பைய பாதியில விட்டுட்டு போடுவான். மீதி வேலையை நான் பண்ண வேண்டியிருக்கு. கத்திய குடுறா. ஏன் சாமி இப்படி ஆர்வ கோளாறுல பாதியில விட்டுட்டு போயிடறானே, அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யறது? பக்கத்து டீ கடையில இருக்கிற ரேடியோ உடைச்சா எல்லாம் சரியா போயிடும். உன் வேலையை பாடுறா. வாங்க பாகவதர. ஏண்டா தரதல பைய போன இப்படி பாதியில விட்டுட்டு போயிடுவேன், மீதியை உங்க அப்பா நான் வந்து பண்ணுவான். ஆமா, நான் சிலை செஞ்சு பாதியில விட்டுட்டு போயிட்டேன். மீதியை நீ வந்து முடிக்கிற. இந்த மூஞ்சியை எவன் முடிச்சேன்ன? உனக்கு ஏண்டா சங்கீதம் எல்லாம்? ஏண்டா பெரிய சீர்காழி கோவிந்தராஜன். ஏன் அவர் மாதிரி எங்களால ஆக முடியாதா? முடியாதுங்கிறேன். முடிச்சு காட்டுறேன். முடியாதுங்கிறேன். முடிச்சு காட்டுறேன். முடியாது. முடியுங்கிற. முடியாது. முடியாது. இரு சாமி, எதிர்கத்தி போடுறேன். எது கத்தி, நீயும் புள்ளையும் போட்டுங்க, என்ன விடுங்க.